எதுக்கு பவி என்னை தனியாக கூப்பிட்டேன்? உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி கேட்கணுன்னு தான் தனியாக கூப்பிட்டேன். கண்மணி, நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க? ம். ஏன் ஏன் கேட்குற? ப்ரெக்னெண்ட்டாக இருக்கியா இல்லையா? உண்மையை சொல்லு. ஓ, உண்மையாக இருந்தால் தான் சொல்லணுமோ? நான் ப்ரெக்னெண்ட்டாக தான் இருக்கேன். என்ன இப்போ உனக்கு? சரிடி, எனக்கு தெரிஞ்சு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போது மூட் சிங்கெல்லாம் அதிகமாக வரும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் நீ இப்படி எல்லாத்துக்கிட்டே கோவப்படுறேன்னு நினைக்கிறேன், இன்க்ளூட் உன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட கூட. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் யார்கிட்ட கோவப்பட்டா உனக்கு என்ன, கோவப்படலைன்னா உனக்கு என்ன? இதெல்லாம் நீ ஏன் கேட்குற? கண்மணி கொஞ்சம் பொறுமையாரு. நான் என்ன சொல்ல வரேன்னே கேட்காம நீ கோவப்படுறியே. இப்போ நீ என்னதான் சொல்ல வர? நான் கோவப்படணும் கோவப்படாதுன்னு சொல்ல நீ யாரு? நீ ஏன் இதெல்லாம் கேட்குற? ஓ, அப்போ நான் யாரோ தான், எதையும் கேட்கக்கூடாது அப்படி தானே கண்மணி? இது வரைக்கும் நம்ம பழகினதெல்லாம் அப்போ பொய் தானே? நான் உனக்கு ஃப்ரெண்ட் இல்லை. ம், அதானே? புதுசாக உனக்கு புது ஃப்ரெண்ட் வரும்போது நான்லாம் எங்கே உனக்கு கண்ணுக்கு தெரிய போகிறேன்? இங்கே பாரு, என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசு. தேவையில்லாமல் ஷில்பாவை பற்றி பேசுகிறவள வேண்டாம், சரியா? இங்கே நீங்கள் நானும் இருக்கோம். உன்னை என்னையும் பற்றி மட்டும் பேசினா போதும். சரி, நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன். எதுக்காக உன் புருஷனோட சண்டை போட்ட? ஏ பவித்ரா, உனக்கு நான் சொல்கிறது புரியுதா புரியலையா? எங்கள் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளே 1000 சண்டை இருக்கும். இடையில நீ யார் இதெல்லாம் கேட்க? நான் யாரா? சரி, இதே கேள்வியா அந்த ஷில்பா கிட்ட கேட்க வேண்டியதானே? அவட்ட மட்டும் சிரிச்சு பல்ல கட்டிட்டு பேச? அவளும் இதே கேள்வி தானே கேட்டா? அவளுக்கு உட்காந்து பக்குவம் பதில் சொல்கிறேன், என்கிட்ட மட்டும் எரிஞ்சு விழுகிற. என்ன உன் கணக்கு? சொல்லு கண்மணி. அவ என்னோட ஃப்ரெண்டு. ஓ, நேற்று பெஞ்ச மழையில புதுசாக முளைச்சக்கானா உன்னோட ஃப்ரெண்டு. அப்போ நான் உன் ஃப்ரெண்டு இல்லையா? உன் கூட இத்தனை வருஷம் பழகிருக்கனே, காலேஜில் ஒன்றா படித்தோமே. அப்போ நான் ஏறடி? பாரு பவித்ரா, பாடி பொடிலாம் போட்டு பேசுகிறவள வேண்டாம். அதுக்கும் உரிமை இல்லை, அப்படி தானே? சரிங்க மேடம், இனிமேல் நான் உங்களை வாங்க போங்க மேடம்னே கூப்பிட்றேன். ம், உங்களுக்கு முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன். மொட்டையில் நல்லா கிறுக்கு பிடிச்சி திரியிற. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நான் யார் கூட பேசினேன்னா, யார் கூட பழகினா உனக்கு என்ன? உனக்கும் எரியுது, எனக்கு எரியவும் இல்லை உனக்கவும் இல்லை. ஆனால் ஒன்று, உன்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் நல்லவங்கன்னு கண்மூடித்தனமாக நம்பாத. யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு பார்த்து பழகு. வீணா தேவையில்லாமல் எல்லாத்தையும் தலையெழுத்துக்கு வச்சுட்டு ஆண்டினா என்னைக்காச்சும் ஒரு நாள் ஏமாந்து நிற்க தான் போகிற. மாசமாக இருக்க, பார்த்து நடந்துக்கோ. உன் புருஷன் பொண்டாட்டிக்குள்ள பிரச்சனைனா அதை உங்களுக்குள்ளே பேசி தீர்த்துக்கோங்க. இடையில 3வது மனுஷங்களை விட்டேன்னு வச்சுக்கோ, நாளைக்கு உன் வாழ்க்கை உன் கையில் இல்லை. அவ்வளோதான் சொல்லிட்டேன். தேவையில்லாமல் நீ நிறைய விஷயத்தில் கோவப்படுற, அவ்வளோதான். இதுக்கு மேலே உன் வாழ்க்கையை நீ தான் காப்பாற்றிக்கணும் கண்மணி. நீலாம் அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நான் ஆகிட்டேன் இல்லை? ஆமாம், மேடம் அளவுக்கு எனக்கு ஒர்த் இல்லை அட்வைஸ் பண்ண. நீ சொல்கிறது கரெக்டு தான். உனக்கு எனக்கும் ஏணி வச்சாலும் எட்டாது. நீ கோபுரம், நான் குப்பை, அப்படி தானே? தேவையில்லாமல் பேசாத போயிட்டா. சரி, இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோ. கோதை நல்லா தெளிவாக விரிச்சு வச்சு கேட்டுக்கோ. இங்கே பாரு, உன்கிட்ட இருக்காளே ஷில்பா, அவள் நல்லவளே கிடையாது. நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன். இன்னைக்கு தான் நான் அவளை பார்க்குறேன். இருந்த கொஞ்ச நேரத்தில் அவளை பற்றி எனக்கு எல்லா உண்மையும் தெரியுது. அவள் யாருன்னு எனக்கு நல்லா தெரியுது. ஆனால் நீ அவளை நம்பிக்கிட்டு இருக்க. உனக்கு என்ன பிரச்சனை ஏது பிரச்சனைலாம் நான் கேட்க விரும்பல. ஆனால் ஒன்று, உன் புருஷன் மேலே எந்த வித தப்பு இருக்கும் அதுன்னு என்னால் புரிஞ்சுக்க முடியுது. அதே தான் நீயும் புரிஞ்சுக்கிட்டு ஒழுங்கு மரியாதையாக புருஷங்களை சேர்ந்து வாழ்கிற வழியை பாரு. தேவையில்லாமல் பண்ணிக்கிட்டு வாழ்க்கையிலேருந்து நடுத்தருவில் நிற்காத. அவ்வளோதான் சொல்லிட்டேன். என் வாழ்க்கையை எப்படி பார்த்துக்கணும்னு எனக்கு தெரியும். நீ வாயை மூடிக்கிட்டு இருக்கிறது உனக்கு நல்லது, புரிஞ்சுதா? இது வரைக்கும் புரியல, இப்போ நல்லா தெரியுது நீ யார் பேச்சை கேட்டு இந்த அளவுக்கு ஆடிட்டு இருக்கேன்னு. நடத்து கண்மணி, நடத்து. விருப்பம் போல நடத்து. உன் கூட கடைசியில் யாருமே இருக்க மாட்டாங்க. பார்த்து நடந்துக்கோ, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நான் கிளாஸுக்கு போகிறேன். இனிமேல் உன்கிட்ட பேசுன்னு நினச்சிட்டு கூட இருக்காத, சரியா? தயவு செஞ்சு என்கிட்ட பேசாத. ம், நீ எல்லாம் எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு என் நிலமை சீப்பாக ஒன்றும் போகல. ம், சரியா? வந்துட்டா பெருசாக அட்வைஸ் பண்ணுறேன், ஆணி பிடுங்குறேன். சீப்போ, உனக்கு போய் அட்வைஸ் பண்ணல, எனக்கு இது தேவைதான். இனிமேல் மூஞ்சில முடிச்ச. கண்மணி. ஷில்பா, வா ஷில்பா. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கா தனியா நின்னு? கிளாஸ்க்கு டைம் இல்லையா? வரேன் ஷில்பா. என்னாச்சு கண்மணி, முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாச்சும் பிரச்சனையா? இல்ல, ஒன்றும் இல்லை ஷில்பா. என்னாச்சு, உன் முகமே காட்டி கொடுக்குது? உன் புருஷன் வரலேன்னு வருத்தமா இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வேற என்ன, ஏன் தனியா நின்றுருக்க? வா உள்ள போலாம். ஒன்றும் இல்லை, அது என்னாச்சு கண்மணி? சரி வா பார்த்துக்கலாம், எதா இருந்தாலும் வா. இல்லை ஷில்பா, நீ இவ்வளோ நல்லவளா இருக்க, ஆனால் உன்னை பற்றி தப்பா சொல்கிற ஒருத்தி. என்ன சொன்ன? யாரு? இன்னைக்கு வந்தால பவின் ஒருத்தி, பவித்ரா, நம்ம கிளாஸ்ல. அவ தான் உன்னை பற்றி தப்பா நிறைய சொல்கிறா. உன் கூட பேசக்கூடாது, சேரக்கூடாது,
அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்றா. எனக்கு ஒன்றும் புரியல. ஏன் அவன் உன்னை பத்தி இப்படியெல்லாம் சொல்றா? என்னை பற்றி சொல்கிறான்னு ஏன்ட்டே சொல்கிற பத்தியா? எவ்வளோ பெரிய முட்டாள் நீ. இரு, இப்போ உன் மொண்டைய நல்லா குழப்பி விடுறேன். அவள் பங்குக்கு அவள் ஏற்றி விட்டாளா? என் பங்குக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. கண்மணி, யாரை சொன்னா என்ன? உனக்கு என் மேலே நம்பிக்கை இல்லையா? ம், நம்பிக்கைலாம் இருக்கு. இருந்தாலும் உன்னை பத்தி அவ யாரு சொல்றது? பாரு கண்மணி, நான் ஒன்று சொல்கிறேனே தப்பா எடுத்துக்காத. அவள் உன்னோட ஃப்ரெண்டா? ஆமா, நீ வர முன்னாடி அவதான் என்னோட ஃப்ரெண்டு. அதான் இப்போ எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. அவள் எடுத்த இப்போ நான் பறிச்சிட்டேன். அதனால் அவள் என்னை பற்றி இல்லாத பொல்லாதெல்லாம் உன்கிட்ட சொல்கிறா. அவள் சொல்கிறதெல்லாம் நீ பெருசாக எடுத்துக்காத. சிலர் பொறாமையில் இப்படி தான் சொல்ல செய்வாங்க. அதெல்லாம் நம்ம காதில் வாங்கிக்கவே கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கா, நமக்கு சரியா இருக்கா, இந்த வழியில் நம்ம போயிட்டே இருக்கணும். இடையில 1000 பேர் 1000 வந்து எல்லாம் தடுப்பாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தால் வேலைக்கு ஆகுமா சொல்லு? ஆமா ஷில்பா, நீ சொல்றதும் கரெக்டு தான். அதனால எதுனாலும் அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காத. உன் மைண்ட் செட்டுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பாரு. அது யாராக இருந்தாலும் சரி, இன்க்ளூட் உன் புருஷனாக இருந்தால் கூட தான் சொல்கிறேன். உன் புருஷன் கூட தான் எங்கூட சேராதேம்பாங்க. நீ சேராமல் இருந்துருவியா? சாச்சா, அப்படியெல்லாம் இல்லையே. அந்த மாதிரி தான். உன் புருஷனையே தூக்கி போடும்போது இவெல்லாம் ஏமாத்துறான். ஆமாம்ல, நீ சொல்றது சரிதான். அதனால் இதெல்லாம் பெருசாக எடுத்துக்காத. சொன்னாலா பிடிச்சிருந்தாலும் திட்டி விட்டினா இனி உன் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டா. அதுக்கப்புறம் அவளே ஒரு நாள் தேடி வந்து உன்கிட்ட பேசுவா. ஆமா ஷில்பா, பரவாயில்ல. நீ எனக்கு இப்பதான் நல்ல நல்ல அட்வைஸா கொடுக்குற. அப்படிதான். நான் எப்பயும் எல்லாத்துக்கும் நல்லதான் நினைப்பேன். கெடுதல் நினைச்சதா சரித்திரமே இல்லை. ரொம்ப தேங்க்ஸ் ஷில்பா. சரி இருக்கட்டும், கிளாஸ்க்கு போலாவா? சரி ஷில்பா. இருடி, இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக மனசை கரைய வச்சுட்டு இருக்கேன். மொத்தமாக கரைய வச்சு அதுக்கப்புறம் இருக்கு உனக்கு பெரிய நாமத்தை சாத்த தான் போகிறேன். அப்போ தெரியும் ஷில்பா யாருன்னு. வந்துட்டா அவசனான்னு. சரியான லூசு. ஷில்பா, போலாமா? வா கண்மணி போகலாம். அக்கா வாமா. என்னாச்சு, கால் வலிக்குதுன்னா பரவாயில்லையப்பா? இல்லைக்கா, கால் வலியாக தான் இருக்கு. ராதா கைங்க அதான் விறகு எடுத்துட்டு வரேன்னு போயிருக்காமா. உனக்கு கால் வலிக்குதுன்னு சுடுதண்ணியில் ஒத்தரம் கொடுக்குறதா. வந்துடுவோம்மா. அப்படிங்களாக்கா? சரிக்கா, நான் அதுக்கு தான் கேட்டேன் அக்காவை காணுமேனு. ரொம்ப முடியலையம்மா, இல்லை ஹாஸ்பிட்டலாக போய்ட்டுடலாமா? ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் வேண்டாக்கா. சரி, நான் கொஞ்சம் நேரம் படுக்கிறேக்கா. அக்கா வரட்டும். இங்கே இருமா. ரொம்ப முடியலையோ? சேர் எடுத்துட்டா? இல்லைக்கா, பரவாயில்ல, நான் நிற்கிறேன். அவந்திகா அத்தை, அம்மாடி வாமா. வளகாப்பு பண்ணுறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு லிஸ்ட்டு போடுவோம். வரத்த. ஏன் அந்த அக்கா ஒரு மாதிரியா இருக்காங்க? அவளுக்கு கால் வலிக்குதாம்மா. காலே வீங்க ஆரம்பிச்சிருச்சு. மாதம் போகுது இல்லை, அதான் அவளுக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஓ, உட்கார சொல்லுங்க அத்தை. இல்லைம்மா, பரவாயில்ல. சரிக்கா, கால் வலிக்குன்னா போய் பாடுங்க. இல்லைனா இருக்கட்டுமா? அண்ணி வாராதா? விறகு எடுத்துட்டு வந்துட்டியா? எடுத்துட்டு வந்துட்டேன். நீ வெளியே தான் இருக்கு. அக்கா எதுக்குக்கா இதெல்லாம்? கேஸ்லேயே ஒரு சட்டி வச்சா வேலை முடிஞ்சது இல்லைக்கா. ஒரு நாள் வச்சாலாம் 10மா, டெய்லி இனிமேல் வைக்கணும். அதுக்கு தான் விறகு எடுத்துட்டு வந்தேன். ஓ சரிங்கக்கா. அத்தை சொல்லுங்க, என்ன நல்லா வாங்கணும்? புடவை வீட்லேயே இருக்கு, ஒன்று புதுசு இருக்கு. தண்ணியில் நினச்சிதான் போட்டிருக்கேன். அதை வந்து கட்டிக்கலாம். அதுக்கப்புறம் சந்தனம், குங்குமம், மஞ்சள் இது எல்லாம் தேவை. பூ தேவைமா முக்கியமா? அண்ணி, இந்த பழங்கள் ஸ்வீட்டெல்லாம் ஏதோ சொல்லுவாங்க, அது? ஆமாம் ராதா, அதுவும் தான் வைக்கணும். ஒரு 5 தட்டுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம். சாப்பாடு தான் எனக்கு குழப்பமா இருக்கு. ஏன்டா ஏதோ 5 வகை சாப்பாடு 7 வகை சாப்பாடுன்னு சொல்லுவாங்க. ஆமாம், நானும் கேள்விப்பட்டிருக்கேன் கலவை சாதம்னு. அதான் லெமன் சாப்பாடு ஒன்று போட்டுருவோம், தேங்காய் சாப்பாடு ஒன்று போட்டுருவோம். அதுக்கப்புறம் வேற என்ன, புதினா சாப்பாடு போட்டுக்கலாமா? புதினாவே எனக்கு பிடிக்காதுக்கா, தப்பா எடுத்துக்காதீங்க. என்னம்மா இப்படி சொல்கிறவ? பிடிக்காத உனக்கு? சரி, வேற என்ன ராதா இருக்கு? அண்ணி, தக்காளி விட்டு தாளிச்ச சாப்பாடு ஒன்று வச்சுக்கலாம். அத்தா கேரட் சாப்பாடு? அருமையான ஐடியா, கேரட் சாப்பாடு வச்சுக்கலாம். வேற என்னெல்லாம் இருக்கு? அத்தா எப்படி சாம்பார் வைப்பீங்களா? ஆமாம்மா, சாம்பார் வைப்ப. அப்புறம் எல்லாத்துக்கும் வேணும்ல. எல்லாரும் வெறும் கலவை சாப்பாடு மட்டுமே சாப்பிட மாட்டாங்க. 1-2 பேர் சாம்பார் ரசம்லாம் கேட்பாங்க, அதுவும் வைக்கணுமா? அப்படின்னா சாம்பார் ஊற்றி சாம்பார் சாப்பாடு மாதிரி ஒன்று கலரிடுங்க. 5 வகை சாதம் ஆயிடுச்சுலத்த. லெமன் சாப்பாடு, தேங்காய் சாப்பாடு, கேரட் சாப்பாடு, சாம்பார் சாப்பாடு. வேற என்னது? ஏதோ ஒன்று விட்டுருச்சு. தயிர் சாப்பாடு முக்கியமானது விட்டுட்டோம் பார்த்தியா? ஆமா, நீ தயிர் சாப்பாடு ஒன்று போட்டுருங்க. 5 ஆச்சு. சரியா இருக்குமா வந்தீங்க? என்ன ஒன்று, அவர் தான் கூட இருக்க மாட்டார். அதெல்லாம் நம்ம இங்கே காட்டிக்கவும் கூடாது. பாவம் ராதாக்கா மனசு உடஞ்சு போயிடுவாங்க. வேற என்னத்த? அவ்வளோதானே. வளையல் வாங்கணும். வளையல் இருக்காத்தா புதுசு ஏதாவது? எமாடி, எல்லாமே முன்னாடி வளையல்லாம் வாங்கி வச்சுட்ட. வளையல்கார் வந்தாரா, அவர்கிட்ட வாங்கி வச்சுட்டம்மா. அண்ணி எல்லாத்தையும் கலாட்டாக தான் இருக்கீங்க. எது தவிர எல்லாமே வாங்கி வச்சுருக்கீங்க. ஆமாம்மா, விளக்கு மட்டும் மேலே இருக்கும். அது மட்டும் பரன்மேலேருந்து எடுத்து வச்சா வேலை முடிஞ்சுது. வளகாப்பு வேலை ஓவரு. ஏத்தா இவ்வளோதானா? இவ்வளோதாம்மா. எல்லாமே எடுத்து ரெடியாக வச்சோம்னா காலையில் எழுந்திரிச்சு வரலன்னா அவளுக்கு வளகாப்பு முடிச்சு விட்றலாம். முன்னாடி சாப்பாடு கிளறி வைக்கணும். எனக்கு வேலை ஏகப்பட்டது கிடக்குது. அக்கா, என்னால் உங்களுக்கு நிறைய சிரமம் இல்லை? சாச்சா,
சிரமத்தை எல்லாம் பார்த்தா வளகாப்பு நடத்த முடியுமா? அடுத்து என் மருமகளுக்கு வளகாப்பு பண்ண வேண்டியது இருக்குது, என் பிள்ளைக்கு பண்ண வேண்டியது இருக்குது, எம்பிட்டு வேலை இருக்குது. ஏம்மா நீ தான் 10 வருஷம் தொடங்கி வைக்கிற பார்த்துக்கோ. ஆமாம்ல, நான் அவந்தியா துளசி 2 பேத்துக்கு இருக்கு. ஏன் நீ? ஆமா ராதா, எல்லா வரிசையும் நீ வரும். அடுத்து அவந்தியாவுக்கு தான் வரும்னு நினைக்கிறேன். ஆமாத்தா, எனக்கு அப்புறம் தான் துளசிக்கு வரும். சரிம்மா, சரி, இது சொல்கிறது தான் கூப்பிட்டேன். ராதா, நீ அவளை கூட்டிகிட்டு போய் தண்ணி காய வச்சு கொஞ்சம் ஒத்தனை கொடுமா. சரிங்க நீ. அக்கா போங்கக்கா, கால் வலிக்குது நீங்களா? போலாமாக்கா? பாபா, தண்ணி காய போட்டு காலுக்கு வச்சு ஊற்றுவோம். சரிங்கக்கா. அக்கா, நானும் போய் படுக்கட்டுமா? வேலை ஏதாவது இருக்கா? காய்கறிது இல்லை அவந்திகா, எல்லா வேலையும் ராதாலே முடிச்சு வச்சுட்டா, சாப்பாடு செஞ்சுட்டா. ஒரு வேலை இல்லை, போய் ரெஸ்ட் எடுப்போம். சரிங்கக்கா. செக்கப் வேறு துளசி போனாலா இல்லையா ஒன்றுமே தெரியல. என்ன பண்ணுறது? நாளைக்கு தான் போகிறேன்னா சரி பார்ப்போம். இவ்வளோ தூரம் சொல்லி இதே ட்ரெஸ்ஸோட தான் வரீங்க? அப்படி தானே? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? நீ இந்த ட்ரெஸ்ஸோட வந்து நான் ஏதாவது சொன்னேன்னா? ஒன்றும் இல்லைல்ல, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. உள்ள போ நீ. எனக்கு என்ன, எல்லாரும் உங்களை பார்த்து சிரிப்பாங்க. எல்லாத்தையும் நீங்கள் தானே பார்க்க போறீங்க, பாருங்க நல்லா. பார்த்துக்கிறேன், நீ உள்ள போ. எல்லாரும் சிரிச்சதுக்கப்புறம் அப்போ தெரியும் ஏன்டா இந்த ட்ரெஸ்ஸை போட்டோன்னு. என்னமோ பண்ணட்டும், முடிவோட இருக்கிறவகிட்ட நம்ம எதுவும் பேசுறதுல. ரேஷ்மா வர வர என் பேச்ச சுத்தமாக கேட்கறதே இல்லை. ஏன் இப்படி பண்ணுறானே தெரியல. இப்போ அந்த ஆள் வந்து கேட்டா நான் என்ன பண்ண போறேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல, பயமா இருக்கு. வா மஞ்சு. என்னாச்சு, முகலாம் ஒரு மாதிரியா இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லை மஞ்சு, சும்மா தான். இதே பார்த்து பயந்த மாதிரி இருக்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் கேஷுவலாக தான் இருக்கேன். ஓ, வேலையெல்லாம் முடிஞ்சுதா? பண்ணிட்டே இருக்கேன் மஞ்சு. சரி சரி, நான் எல்லாம் நேற்றே என் ஒர்க்கை முடிச்சுட்டேன். சொன்னாரு டிஎல் எல்லா வேலையும் முடிச்சுட்டேன்னு. ஆமா ரீதா. அங்க பாரு. யாரு? முடியுங்க. ஐயோ, என்னது இது, இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு? மேம், குட் மார்னிங் மேம். குட் மார்னிங் மஞ்சு. சார், குட் மார்னிங் சார். என்ன சார், வாக்கிங் போயிட்டு அப்படியே வந்துட்டீங்க போல. ஏன் இந்த ட்ரெஸ் போட்டா என்ன? இந்த ட்ரெஸ் போட்டு யாராவது ஆஃபீஸ் வருவாங்களா மேம்? என்ன மேம் இது? இந்த ட்ரெஸ்ஸுக்கு என்ன குறைச்சல்? நல்லா தானே இருக்கு. சம்மர்னால அவர் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கணும்னு நினைக்கிறாரு. இது என்னோட ஆஃபீஸ், அவர் எப்படி வேணாலும் ட்ரெஸ் பண்ணாரு. உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை மேம், எதுவும் இல்லை. இல்லைல்ல, ஒழுங்கா உட்காந்து வேலையை பாருங்க. பாடுறா பொண்டாட்டி எப்படியெல்லாம் கவுக்குறான்னு. சரிங்க மேம். பட் ட்ரெஸ்ஸு நல்லா தான் சார் இருக்கு. என்ன ஆஃபீஸ்க்கு செட் ஆகுமான்னு தான் சொல்ல வந்தேன், வேற ஒன்றும் இல்லை. சமாளிக்காத மஞ்சு, ஒழுங்கா உட்காந்து வேலையை பாரு. சரிங்க மேம், வாங்க நம்ம உள்ள போகலாம். சரி ரேஷு. என்ன ரீதா இதெல்லாம்? சாரு பார்க்க காமெடியா இருக்காரு. அதெல்லாம் கூட பரவாயில்ல. ரேஷ்மா மேடம் எப்படி சாருக்கு சப்போர்ட் பண்றாருன்னு பாத்தியா? கவனிச்சேன். பொசசிவ் ஆகுறாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. நமக்கு எதுக்கு, நம்ம வேலையை பார்ப்போம். நான் முடிச்சிட்டேன், நீ உன் வேலையை கண்டினியூ பண்ணு. சரி மஞ்சு. சித்திரை மாசம் வெயில் அடிக்கும், ஐப்பசி மாசம் மழை அடிக்கும். ஐயோ, யார் இது? வேற யாரு? நான் தான் உன் புருஷன். ஒன்னும் சொல்ற மாதிரி இல்லையே. யாரோ என் மேல கோவமா இருந்தாங்க. யாரோ இல்ல, அது நான் தான். அப்புறம் என்ன திடீர்னு கோவம் மாதிரி வேற மூடுக்கு போயிட்டீங்க? உன்னை நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டேன் ரேஷ்மா. சாரிடி. உண்மையாவா? எல்லாத்துக்கும் முன்னாடி என்னை விட்டு கொடுக்காம பேசினேன். ஆனா நான் உன்னை எரிஞ்செரிஞ்சு விழுங்குற உண்மையில கோவப்பட்டு சாரிடி. அதுக்குள்ள எப்படி என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க? இப்ப வெளியே ஒரு இன்சிடென்ட் நடந்ததுல, அதை பார்த்துதான் ரேஷ்மா. அப்பா, ஒரு வழியா என்ன புரிஞ்சுக்கிட்டீங்களே, அது போதும். இனிமே நீ ஸ்லீவ்லெஸ் போட்டாலும் நான் எதுவும் கேட்க மாட்டேன். அதுக்குள்ள எப்படி மனசு மாறிட்டீங்க? நான் பார்த்த பார்வை தான் தப்பே தவிர நீ தப்பு இல்லை. பரவாயில்ல, அதுக்குள்ள என்ன புரிஞ்சுக்கிட்டதுக்கு நானே இதை எதிர்பார்க்கவே இல்லை. தேங்க்யூங்க. தேங்க்ஸ் உனக்கு நான் தான் சொல்லணும். உங்களோட கோவத்தை பார்த்தா எனக்கு சின்ன குழந்த மாதிரி இருக்கு. திடீர்னு கோவப்படுறீங்க, திடீர்னு சிரிக்கிறீங்க, திடீர்னு சந்தோஷப்படுறீங்க, திடீர்னு லவ் பண்றீங்க. ஒன்றும் சொல்ற மாதிரி இல்லை. இனிமே நான் உன் மேல அன்பை தவிர வேற எதையும் கட்ட மாட்டேன். ப்ராமிஸ்டி. உண்மையதானே? நம்பலாம்ல 100%. தாராளமா நம்பலாம். இந்த ரஞ்சித் எப்பயும் பொய்யே சொல்ல மாட்டான். ஆமா, பொய் சொல்ல மாட்டாரு. ஆனா திடீர்னு கோவப்படுவார், அப்படிதானே? அப்படியெல்லாம் இல்லம்மா ரேஷ்மா, மன்னிச்சிரு. நான் வேணா உன் காலில் வந்து மன்னிப்பு கேட்கட்டுமா? அப்ப நம்புவியா? சரிங்க, நம்புறேன். சரி ரேஷ்மா, 2-3 மெயில் அனுப்பணும். அந்த வேலையை நான் பார்க்குறேன். நம்ம வீட்டுக்கு போய் சமாதானம் ஆகிக்கலாம். ஓகேவா? ஆமா, யாராவது உள்ள வந்துட போறாங்க, விடுங்க. ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துக்கிறேன் ஈஸ்ரீ. ஓகே. ஓகேவா? சரி ரேஷ்மா. இவரை புரிஞ்சுக்கவே முடியலையே. திடீர்னு நல்லவரா மாறாரு, திடீர்னு கோப்பறாரு. ஒன்னும் சொல்றதில்ல.
என்னடி மைண்ட் வைஸா? ஆ இல்லை இல்லை, மைண்ட் வைஸ் எல்லாம் இல்லை, வெளிப்படையாக தான் பேசினேன். சரி, நீ போய் அந்த பொண்ணு ரீதா இருக்குல்ல, அது இன்னும் ஃபைல் அப்லோட் பண்ணவே இல்லை, என்னன்னு கொஞ்சம் பார்த்துட்டு வா. இன்னும் முடிக்கலையா? நேத்தே சொன்னேன், இதுங்களோட தலைவலியாக இருக்கு. சரி, நான் பார்த்துட்டு வரேங்க. சரி ரேஷு. வாய் மட்டும் நல்லா பேசுறான், ஒரு வேலையும் கிடையாது. அப்பல துளசி, ஹாஸ்டலுக்கு போலாமா? பானு, ஒரு நிமிஷம் நில்லு. என்னடி, என்னாச்சு? என் மாமியாரும் அந்த கிழவியும் வராங்கடி. எங்க, இங்கேயா? நீ இருக்கடா, அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சது? இல்ல இல்ல, என்ன பார்க்க வர மாதிரி தெரியல, வேற ஏதோ விஷயமா வராங்கன்னு நினைக்கிறேன். சரி, என்னன்னு பாப்போம். அதுக்கிட்ட எல்லாம் நீ ஏண்டி பேசுற? இருடி ஒரு நிமிஷம். போகும்போது இவளை பார்த்தா விளங்குமா? விளங்கவே விளங்காது. இவன் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அத்தை, பாட்டி, நல்லா இருக்கீங்களா? அடிச்சி வாய மூடு. பாட்டி, என் பாட்டி. எந்த முகரை வச்சுக்கிட்டு நீ அத்தை பாட்டின்னு பேசுறடி? வீட்டை விட்டு போனதான் நீ. உனக்குலாம் என்ன உறவு வேண்டிய கிடக்கு? பாரு பாட்டி, மரியாதையா பேசு. உன் வீட்டுக்கு வாழ வந்த பிள்ளைன்னா என்ன வேணாலும் பேசுவியா? பானு, அமைதியாரு, நான் பேசிக்கிறேன். என்னடி, ஆளை ஏவி விட்டுட்டு அப்படியே அமுக்குனியாட்ட நிக்கிறியா? என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? எங்க மானத்தை வாங்கறது அப்படி ரோட்ல கடையை போட்டு வந்து உட்காந்துட்டு இருக்கியா? சொல்லுடி. அத்தை, ஏன் அத்தை என் மேல இவ்வளோ கோவம் வன்மமும் உங்களுக்கு? நான் அப்படி என்ன தப்பு பண்ணேன்? உங்க வீட்டு பையனை வாழ வைக்க தான் நான் இவ்வளோ தூரம் போராடி கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் தெரியாம வாய்க்கு வந்தபடி நீங்களும் பேசுறீங்க பாத்தீங்களா? அதான் என்னால தாங்கிக்கவே முடியல. ஏய், வாண்டெல்லாம் என்ன பேச்சு? என் பையனை, என் வீட்டு பையனை எப்படி வாழ வைக்கணும்னு எனக்கு தெரியும். நீ உன் சோழியை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுவே போதும். சீ, இதெல்லாம் ஒரு பொம்பளையா? மாசம் இருக்க பிள்ளைய, அதுவும் மருமகளை எப்படியெல்லாம் பேசுது? இவன் நடானா அத்தா சொத்தன்னு பேசிட்டு இருக்கான். அத்தை, நான் என்ன தப்பு பண்ணிட்டு நீ என் மேல உங்களுக்கு இவ்வளோ கோவம்? சொல்லுங்க அத்தை. ஏமா தாயே, நீ ஒரு தப்பு பண்ணல. நீ எங்க வீட்டை விட்டு போனதா எங்க வீட்டுக்கு பிடிச்ச புயடா எங்க வீட்டை விட்டு போன மாதிரி தான். தயவு செஞ்சு கம்மிடு. நாங்க ஒரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கோம். வழிய விடு. அரசி, அவங்க கையில ஏதோ பத்திரம் மாதிரி இருக்கு. பத்திரமா? ஆண்டி, உங்க மாமியார் கையில பாரு, ஏதோ வீட்டு பத்திரம் மாதிரி தெரியுது. நல்லா கொஞ்சம் கவனி. இரு, நான் பாக்குறேன். பாருடி, கொஞ்சம் பெரியா? அத்தை, அது என்னத்த கையில ஏதோ பத்திரம் மாதிரி இருக்கு? எது வந்தா உனக்கு என்னடி? உனக்கு என்ன? வீட்டை விட்டு ஓடி வந்தால இதை பத்தி பேசவே கூடாது. சும்மா நேற்று வச்சுட்டு தேவலா நான் பேசிட்டு இருப்பா. லட்சுமி, வா, நேராச்சு. ஆபீஸ் பூட்டிடுவா நீங்க. போலாமா? இவளை பார்த்துட்டு போனா அந்த கடை விளங்குமா விளங்காடும். எரிச்சலா இருக்கு. வயசான பாட்டின்னு பாக்குறேன். உங்களுக்குலாம் ஒரு பொண்ணை மதிக்க கூட தெரியாதா? பாருமா, நீ எதுக்கு தேவையில்லாம எங்க அம்மாவை பேசிட்டு இருக்க? இது எங்க குடும்ப விஷயம், நீ தலையிடாத. குடும்ப விஷயம் குடும்பத்துக்குள்ள நடக்கும்போது பரவாயில்லைங்க. இப்படி தெருவில் நடுத்தெருவில் நடக்கும்போது எல்லாம் கேட்கதான் செய்வோம். வந்துட்டா வாக்காளத்தவங்களுக்கு. இவள ஒரு டம்மி பீஸு, இவளுக்கு ஒரு சைடு. என்னன்னு தெரியல, ஏதோ தப்பா இருக்கே. கிழவி எங்கேயோ அத்தையை மனசு மாற்றி கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். எப்படி நம்ம பக்கத்தில் வருவாங்களா? அப்போ அந்த பத்திரத்தை பிடிங்கிட வேண்டியதான். அம்மா வாமா போகலாம். நேராச்சு நீ. ஆமாடி, வா. ஏதோ சொத்து பத்திரம் மாதிரி தான் இருக்கு, பிடிங்கிடுவோம். அத்தைக்கு என்ன எதிர்க்கும் ஒன்றும் தெரியாது. ஏதாவது போய் கழுதிக்கிட்டு போட்டு வச்சிச்சுன்னா எல்லாம் நாசமாக போயிடும். பார்த்துடலாம். அப்போ கொண்டாடி பத்திரத்தை கொண்டாடி. எதுக்கு லட்சுமி அவட்ட பத்திரத்தை கொடுத்தா? நான் எங்கே கொடுத்தேன்? அவளே பிடுங்கிட்டா. அத்தை, ஒரே ஒரு நிமிஷம் இருங்க. பத்திரத்துல என்ன போட்டுருக்குன்னு நான் பாக்குறேன். நீ ஒன்னும் பாத்து கிழிக்க வேண்டாம். கொண்டாடி பத்திரத்தை இருங்கன்னு சொல்றோம்ல. இதாடி பத்திரத்தை கொடு. அத்தா, வாயை மூடிக்கிட்டேன் இல்லைங்க. இதுக்கு மேல பேசுனீங்க மரியாதை கெட்டு போயிடும். இல்லைங்க கம்முன்னு. துளசி ஆன் ஃபயர். கலக்கு துளசி. நீ பத்திரத்துல இருக்க மொத்தத்தையும் கிளவி பிள்ளை மாற்றி எழுதி வச்சிருக்கு. இனிமே இந்த சொத்து யாருக்கும் உரிமை கிடையாது. முழுக்க இந்த கிளவிக்கு தான் சொந்தமா. இனிமே இதை யாரும் திருப்பி தரவும் மாட்டோம். அப்படியே தரணும்னு நினைச்சாலும் இது அவங்களோட சொத்து இல்லை. இது முழுக்க பாட்டியோட சொத்து. என்ன பண்ணி வச்சிருக்கு இந்த கிளவி? ஐயோ கடவுளே, கொஞ்ச நேரத்தில் இதை நான் பார்க்கலன்னா என்ன ஆகுறது? மொத்த சொத்தையும் கிளவி ஆட்டையை போட்டுல போயிருப்பா. ஏற்கனவே எப்படா இந்த வீட்டில் ஏதாவது கிடைக்கும்னு திரிஞ்சிட்டு இருக்கா. இப்போ வீட்டில் யாரும் இல்லாத நேரம் பற்றி இந்த வேலை பண்ணி வச்சிருக்கா. இந்த அத்தை அது தெரியாம பேசிட்டு இருக்கு. கொண்டாடி என் பத்திரத்தை. அத்தை, பத்திரத்தில் என்ன போட்டுக்கணும் உங்களுக்கு தெரியுமா? அத்தை, எங்க அம்மாக்கு நான் தண்டி கொடுக்குறேன். என்ன உனக்கு பிரச்சனைப்பா? ஐயோ அறிவு கேட்ட அத்தை, முழு சொத்து மட்டும் இல்ல, நிலம் எல்லாத்தையுமே இந்த கிளவி பிள்ளை மாத்தி கொடுத்துருக்கீங்க. இனிமேல் இருந்து 1 ரூபா கூட உங்களுக்கு வந்து சேராது. எல்லாருமே வீட்டுல நடுத்தெருவுல தான் நிக்க போறோம். அது தெரியாம என்ன நீங்க பட்டு கேஸ்ல பேசிட்டு இருக்கீங்க? என்ன நீ உளறிட்டு இருக்கவ? ஐயோ, இந்த பத்திரத்துல போட்டிருக்கதான் நான் சொல்றேன். லட்சுமி இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லுவா. லட்சுமி நம்ம போவோம். ஐயோ, அப்படின்னா இந்த சொத்துல உங்களுக்கு எந்த வித பங்கும் இல்லையே துளசி? எனக்கு மட்டும் இல்ல, அத்தை அவங்க பசங்க யாருக்கு மேல உரிமை கிடையாது. இது தெரியாம அத்தை மொத்தத்தையும் எழுதி கொடுக்குறேங்கிறீங்க.
ஏத்த நாளைக்கு இந்த கிழவி வீட்டை விட்டு போங்கன்னு சொன்னா என்ன பண்ணுவீங்க? எந்த தைரியத்தில் நீங்க எழுதி கொடுக்குறீங்க? ம், முதல்ல நீங்க சொல்றீங்களா இந்த கிழவி ஏதோ யாரோ பணம் கிட்ட அழுகுறாங்கன்னு, அவங்க கிட்ட இது வரைக்கும் பேசியிருக்கீங்களா? உங்க தம்பியா, உங்க தம்பி கிட்ட நீங்க பேசியிருக்கீங்களா? இந்த கிழவி சொல்றது அத்தனை உண்மையா இல்லைன்னு யோசிச்சிருக்கீங்களா? எதுவுமே இல்லாம எந்த நம்பிக்கையில நீங்க இந்த சொத்து பத்திரத்தை தூக்கி கொடுக்குறீங்க? ஓ, அப்ப இந்த கிழவிக்கு கொடுத்தா கரெக்டு, இதே நான் அந்த கல்யாணத்துக்கு இந்த பத்திரத்தை கொடுத்தா அது தப்பு, அப்படித்தானே? எந்த விதத்தில் இதெல்லாம் நியாயம்? நீங்களே சொல்லுங்க. ஐயோ, இந்த துளசி எல்லாத்தையும் புட்டு புட்டு வைக்கிறாளே, இதுக்கு இது மனசு மாறிட்டா என்ன பண்றது? பெண்ணை 2 வருஷம் பானை உடைச்ச கதையா பண்றாளே, பங்காம போனவன் இவகிட்ட எப்படி இதை நம்ம இது பண்றது? அம்மா, இவ என்னம்மா சொல்லிட்டு இருக்கா? எனக்கு ஒன்றும் புரியலையே. அந்த பத்திரத்தை எழுதியிருக்கதான் நான் சொல்லிட்டு இருக்காத்தா. உங்களுக்கு எந்த சொத்து வேணா முடிவு பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் தாராளமா தூக்கி இந்த கிழவிக்கிட்ட கொடுங்க. ஐயோ, அவ எதோ உளறிட்டு இருக்கா. அப்படியெல்லாம் எதுவும் இல்ல. நான் மொத்த சொத்தையும் வாங்கி நான் என்ன பண்ண போறேன்? இல்ல அம்மா, உண்மையை சொல்லு. அதுல போட்டிருக்க உண்மையை நான் சொல்லிட்டேன். இதுக்கு மேல நீங்களாச்சு இந்த கிளவியாச்சு மொத்த சொத்தையும் அடிச்சுட்டு போறதா இந்த கிளவியோட வேலையாட்டிருக்கு. அதனாலதான் அமைதியா நின்றுட்டு இருக்கு. அது மேல தப்பு இல்லைன்னா என்ன பேசணும்ல? அம்மா, உண்மையை சொல்லுமா. ஒன்ன நம்பி பத்திரத்தை தூக்கிட்டு நான் வரேன். அப்படின்னா எதுவும் இல்ல லட்சுமி, நீ என் மேல சந்தேகப்படாத. ஒன்னும் இல்லைல்ல, பத்திர பேசுக்கு நானும் வரேன். நடங்க. எதுக்கு நீ எதுக்கு வர? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அம்மா, உமாவது தப்பு இல்லையில. துளசி வந்தா என்னப்ப? என்ன நீ உன் மருமலை சப்போர்ட்டா பேசிட்டு இருக்க? நியாயமா இருந்தா யார் யாருக்கு வேணாலும் சப்போர்ட் பண்ணலாம். சரிம்மா, அவளும் வரட்டும். நீங்க சொல்றது உண்மைதானே? அங்க போய் பாத்துக்கலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். அப்படிலாம் ஒண்ணும் வந்துதான் எல்லாத்தையும் ப்ரூவ் பண்ணணும்னு அவசியம் இல்ல. எனவே உண்மைதான் எந்த தப்பு இல்லையில. அப்புறம் என்ன நட, நானும் வரவா. நீ தப்பா நான் தப்பான்னு அங்க போய் முடிவு பண்ணிக்கலாம். ஓ துளசி, ஆனதாகட்டும். பண்டு செஞ்செல்லாம் என்ன தூக்கி கணம் பார்க்க ஆரம்பிச்சுட்டே. அம்மா வாமா, மழை தப்பு இல்லைன்னே நம்ம அங்கேயே போய் ப்ரூவ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு பத்திரம் வேண்டாம், ஒண்ணு வேண்டாம். ஆளை விடுங்க. நான் சொன்னதான் உண்மை. அந்த கிளவி அங்க போனா அதோட உண்மை வெளியே வந்திருந்தா மழுப்புது. நீங்க இதுக்கு மேல உங்க இஷ்டம். நான் எதுவும் சொல்ல விரும்பல. நீங்களாச்சும் உங்க வீடாச்சும் உங்க சொத்தாச்சு. வாலட்சுமி, நம்ம வீட்டுக்கே போவோம். எனக்கு எதுவும் வேண்டாம். கொண்டு போய் பத்திரத்தை வீட்டுல பத்திரமா வைங்க. போங்க. துளசி போங்கத்த, போங்க. சரிம்மா. துளசி ராக்கடு துளசி, நீ கிளவிதான் ஷாக்காய் நிக்கிறா.